அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறத 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. இந்த தாக்கம் அப்படிங்கிறது மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சந்திர கிரகணம் அப்படின்னு சொன்னாலே மக்கள் மத்தியில் ஒரு விதமான பய உணர்வு இருக்கும். ஏன்னா கிரகண நேரத்தில் எதிர்மறையான ஆற்றல்கள் அதிக அளவில் படர்ந்திருக்கும். இதன் காரணமாக மக்கள் மத்தியில் குழப்பம், பதட்டம், பயம் இது போன்ற மாதிரியான பல உணர்வுகள் அதிகரித்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு முடிவையும் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. தேவையில்லாத மனக்குழப்பம், மன பயத்தாலேயே அவங்க பல விஷயங்களை தவறான புரிதல்களோடு தவறு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி கடினமாக உழைக்கிறதன் மூலமாக அடிபடவும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி இந்த கிரகண நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த நேரம் பொதுவாகவே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகண நேரத்தில் ராகுவினுடைய தாக்கம் அதிகரித்து காணப்படுறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் மக்கள் மத்தியில் ஏற்படும். அதே மாதிரி ஆன்மீக ரீதியாக பார்த்தோன்னா கிரகண நேரத்தில் தோஷங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்வதுண்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகண நேரத்தில் தெய்வங்களினுடைய சக்தி குறைவாக இருக்கிறதுனால இந்த தோஷங்கள் ஏற்படுவதாக ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அதே போல் இந்த தோஷங்கள் 12 ராசிக்காரர்களையும் தாக்குமா, என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் எழும். ஆனால் நடக்க இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இந்தியாவில் தெரியும் அப்படிங்கிறதுனால இதனுடைய தோஷமும் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி இதனுடைய சூதக காலமும் இந்தியாவில் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நாம் இந்த கிரகண நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அதே மாதிரி ஜோதிட ரீதியாக கிரகண நேரத்தில் உருவாகக்கூடிய கிரக மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே விபரீதத்தை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகணம் அப்படின்றதே ஒரு மங்களகரமான நிகழ்வு கிடையாது. அது ஒரு அசுப நாள். அசுப நாளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்ற கேள்வியும் எழும். தற்போது இந்த கிரகண நேரத்தில் உருவாகக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை தரலாம், நல்ல பலன்களை தரலாம். சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும், கெடுபலன்கள் அதிகபட்சமாக இருக்கும். சில ராசிக்கு ஒரு சுமாரான நிலை இருக்கும். தற்போது மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகண நேரத்தில் உருவாகக்கூடிய கிரக அமைப்பு எப்படிப்பட்ட பலன்களை, என்னென்ன விஷயங்களில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. இந்த நேரம் பல வகையில் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. அடுக்கடுக்கான செலவினங்களால் ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. வண்டி பழுது பார்க்கறது, இல்லை தேவையில்லாத வீட்டு பராமரிப்பு செலவு, இந்த மாதிரி தேவையில்லாத அடுக்கடுக்கான செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதே மாதிரி உங்களுடைய பொருளாதார நிலைமை அப்படிங்கிறதும் கொஞ்சம் மோசமடையலாம். அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவுக்கு ஏற்றவாறு செலவினங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவினங்களை மேற்கொள்ள பாருங்கள். அதுவே சால சிறந்தது அப்படின்னும் சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு தான் சிறப்பாக இருக்கும். சின்ன சின்ன தலைவலி, காய்ச்சல், ஜலதோஷம் இந்த மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படலாம். இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பயணங்கள் அடிக்கடி செல்ல நேரிடலாம். அதுவும் அந்த பயணங்கள் ஒரு சிலது உங்களுக்கு வெற்றியை தரும், ஒரு சில பயணங்கள் பயனற்றதாக இருக்கும். அதனால் எதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு தோன்றுகிறதோ, இது போனால் நமக்கு சாத்தியமாகும், இதனால் நமக்கு நன்மை ஏற்படும், அனுகூலம் இருக்கும் அப்படின்னு தெரிகிறதோ அந்த மாதிரியான பயணங்களை மட்டும் மேற்கொள்ளுங்க.
தேவையில்லாத அனாவசிய பயணங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினச்சபடி நடக்கிறதுல சிறு காலதாமதமோ இல்லை சின்ன சின்ன இடையூறுகளோ வந்து ஏற்படலாம். நினச்சபடி நடக்கலை அப்படிங்கிற ஒரு உணர்வு தங்களுடைய மனதில் எழுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதனால் கொஞ்சம் வந்து நினச்சது நடக்கலை அப்படின்ற ஒரு குழப்பமோ அப்படி இல்லைன்னா தேவையில்லாத கவலையோ வந்து நீங்கள் பட வேண்டாம். இன்று உங்களுக்கு நேரம் சரியில்லை, ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக கிடையாது. ஏற்கனவே 7.5 நாட்டு சனியின் பிடியில் இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த கிரக நேரத்தில் உருவாகக்கூடிய கிரக மாற்றமும் அவ்வளவா சாதகமாக இல்லைங்கிறதுனால இந்த மாதிரியான நிலைகள் உருவாக தான் செய்யும். பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. எல்லாம் ஓரளவுக்கு வந்து கைகூடி வருவதற்கான காலம் வெகு தொலைவிலும் கிடையாது அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் ஆறுதல் படலாம். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து தான் ஆகணும். அதற்கு உண்டான மனப்பக்குவத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். அதற்கு நீங்கள் எதற்குமே நீங்கள் தயாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. எல்லாத்தையும் பொறுமையான அணுகுமுறையோடு நீங்கள் கையாள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வருமானம் மற்றும் நிதி விஷயங்கள்லையும் தங்களுக்கு இனி நல்லதே நடக்க ஆரம்பிச்சிடும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்க பெறுவீங்க. நீங்கள் ஏதாவது நிறைவேறாத ஆசையை இருக்குது அப்படின்னா அதை நிறைவேற்றியும் கொள்ளலாம். குழந்தைகளிடமிருந்து தங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தை பெற விரும்புகிறவங்க இந்த விஷயத்தில் சில நல்ல செய்திகளையும் பெறுவாங்க. அதே சமயம் அதிர்ஷ்டம் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது. எந்த தடை இருக்கக்கூடிய வேலையும் மீண்டும் தொடங்குவீங்க. அரசு துறை தொடர்பான தங்களுடைய வேலைகள் இனி எளிதில் முடிவடையும். இறக்குமதி ஏற்றுமதி வேலையிலையும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். இனி நீங்க மூதாதைய சொத்துல இருந்த பலன்களை பெற முடியும். பழைய கடன்கள் வந்து சேரும். அந்த கடன்கள் அனைத்தையும் நீங்க தீர்த்து விடுவீங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கதவை வந்து தட்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை கொடுக்கவிருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க. பெண்கள் குடும்பத்துல ஒற்றுமையற்ற நிலைகளான நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கலாம். அப்படின்றதுனால கொஞ்சம் வெட்ட கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை. உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது, சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் வந்து எந்தவித தடையும் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம் சற்று அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூகடிக்க கூடாது அப்படின்ற கருத்தில் நீங்கள் உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. தங்களுடைய வேலைகளை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்தில் உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும். தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க. உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம். வெளிநாடு
செல்வதா உள்நாட்டில் தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. நிதி நிலையில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும்.